விவாதத்தில் வந்து கூப்பிட்டோம்னு சொல்லி சொன்னா அசத்தியத்தில் இருக்கிறான்ல அவன்லாம் தோத்து போயிடுவான். சத்தியம் மட்டும்தான் மேலோங்கும். மொத்தத்தில் விவாதத்துக்கு ஃபர்ஸ்ட் எங்கேயும் ஆதாரம் இல்லை. இது சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? அதாவது வந்து உண்மை இருந்தா ஜெயிச்சிரும், பொய்யெல்லாம் கீழே வந்துடும். பொய் வந்து கீழே வந்துடும், உண்மை மேலே வந்துடும். இது எந்த வசனத்தில் இருக்கு? இப்படி ஏதாவது ஒரு வசனத்தில் வந்து உண்மையெல்லாம் வந்து மேலே வந்துடும், பொய் கீழே வந்துடும் அப்படிங்கிற வசனம் இருக்குதா? எங்கேயுமே இல்லை. அப்ப விவாதத்துக்கு ஆதாரம் வைக்கிறாங்க. இப்ப நாம சொல்றோம் பாருங்க, அதாவது வந்து பொய் கூட வெல்லும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு வழக்காளிகள் வராங்க. தாவூத் நபி கிட்ட ரெண்டு வழக்காளிகள் வராங்க. ரெண்டு வழக்காளிகள்ல வந்து ஒருத்தர் சொல்றாரு, இவர் என் சகோதரர், இவருக்கு 99 ஆடுகள் உள்ளன. ஒருத்தர் சொல்றாரு, இவர் என்னுடைய சகோதரர், இவருக்கு 99 ஆடுகள் இருக்கு, எனக்கோ ஒரே ஒரு ஆடு தான் உள்ளது, எனக்கு ஒரே ஒரு ஆடு தான் இருக்குது, அதையும் என் பொறுப்பில் விடு என்று இவர் கூறுகிறார், அதை என்னுடைய பொறுப்பில் விடுன்னு சொல்றாரு. வாதத்தில் என்னை மிகைத்து விட்டார் என்று ஒருவர் கூறினார். 99 ஆடு இருக்குன்னு சொன்னார் இல்ல, அவர் அநியாயக்காரர், ஆனா வாதத்தில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை கொண்டு வந்தவர் சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல உண்மை வந்து கீழே வந்து இருக்கு, பொய் மேல வந்து தானே இருக்கு. இது வந்து குர்ஆன்ல தான் இருக்குது. 38வது அத்தியாயம் 23வது வசனம். இதை நம்ம ஆதாரமா காட்டணும்னா இது துன்யா சார்ந்த விஷயம், இதை சொல்லிடுவாங்க. இது ஆதாரமா காட்டணும்னா இது துன்யா சார்ந்த விஷயம், இது ஆடு மேட்டர்லாம் வந்து துன்யா சார்ந்த விஷயமா இருக்கிறனால இந்த ஆதாரம் செல்லுபடி ஆகாது அப்படிங்குவாங்க. இன்னொரு ஆதாரத்தை நீங்க பாருங்க, அல்லாவின் பெயர் கூறப்படாததை உண்ணாதீர்கள், அது குற்றம். உங்களுடன் விவாதம் செய்யுமாறு ஷைத்தான்கள் தமது நண்பர்களுக்கு கூறுகின்றனர், நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டால் நீங்கள் இணை கற்பிப்பவர்களே. அப்ப வந்து அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாதன்னு சாப்பிடக்கூடாது அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய பெயர் சொன்னாதான் நீங்க சாப்பிடணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இந்த விஷயத்துல ஷைத்தான்கள் வந்து விவாதம் செய்யுமாறு தன்னுடைய நண்பர்களுக்கு அறிவிக்கிறாங்க. அப்படி விவாதம் செய்யும் போது நீங்க உங்களுக்கு கட்டுப்பட்டீங்கன்னா நீங்களும் இணை கற்பிப்பவர்கள் அல்லாஹ் சொல்றான். இப்ப கட்டுப்பட வைக்க முடியும் தெரியுது இல்லைங்க, அல்லாஹ் சொல்லக்கூடியல கட்டுப்பட்டால் அப்படின்னு என்ன அர்த்தம்? கட்டுப்படுற மாதிரி பேச வைக்க முடியும் அர்த்தம் இருக்கு. இப்ப இது சம்பவம் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அறுத்தவற்றை சாப்பிடுகிறீர்கள் காஃபிர்கள் சொல்றாங்க. காஃபிர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாம அறுத்ததை சாப்பிட்றோம். முஸ்லீம்களை பார்த்து கேட்கறாங்க, நீங்க அறுத்ததை சாப்பிட்றீங்க, அல்லாவே கொலை செஞ்சது சாப்பிட மாட்டீங்களா? தானாக செத்தது என்னது? தானாக செத்தது வந்து அல்லாவே கொலை செஞ்சது, அப்ப அதை நீங்க சாப்பிட மாட்டீங்களா? என்ன நியாயம்னு கேட்கறாங்க. லாஜிக்கா கரெக்டா தான் இருக்குது, லாஜிக்கா கரெக்டு தான். ஆனா வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? என்னுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டால் மட்டும் சாப்பிடும் அல்லாஹ் சொல்றான். இப்ப லாஜிக் பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்ப நீங்க கொலை செஞ்சதை வந்து சாப்பிட்டுக்கலாம், அல்லாஹ் கொலை செஞ்சதை சாப்பிடக்கூடாதா? இது அபூதாவுதுல உள்ள ஹதீஸ் இது. அப்ப வந்து இங்க மிகச்சி தானே நிக்குது. அப்ப லாஜிக் பிரகாரம் அறிவுபூர்வம் போற என்ன பண்ணுவான்? கரெக்டு தானே, இது கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை வரும். அறிவுன்னு போறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செக் பாயிண்ட் எல்லாம் வைக்கலாம். அடிமைங்கிறது என்ன அர்த்தம்? நமக்கு பிடிச்சாலும் நமக்கு பிடிக்கலினாலும் அல்லாஹ் சொல்றதை கேட்கறது அடிமைத்தனம். இப்ப இந்த லாஜிக் பிரகாரம் கேட்கறது, அப்போ நீங்க வந்து கொலை செஞ்சதை சாப்பிட்டுக்கலாம், அல்லாஹ் கொலை செஞ்சு சாப்பிடக்கூடாதுன்னு கேட்கும்போது இது கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை வந்து அறிவார்ந்தவங்களுக்கு வரும். அப்ப அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒழு செய்கிறோம், ஒழு செய்யறதுக்கு தண்ணி இல்லை, அல்லது உடல் வந்து நமக்கு வந்து ஏற்ற வகையில் இல்லை, நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம். இப்போ மாற்று பரிகாரம் என்ன? தயமம். இது தண்ணி வந்து சுத்தப்படுத்தும், முகத்தை காலை சுத்தப்படுத்தும், மண்ணு சுத்தப்படுத்துமா? ஒருத்தன் கேட்கறான், லாஜிக்கா கேட்கறான், தர்க்கம் பண்றான். எப்படிங்கப்பா இது வந்து நீங்க ஒரு காப்பீரை வந்து கேட்கறான், தண்ணி சுத்தப்படுத்தும், நீங்க தொழுகைக்கு முன்னாடி வந்து போறீங்க, காலை வந்து கழுவுறீங்க, முகத்தை கழுவுறீங்க, கரெக்டு. தண்ணி கிடைக்கலனா நீங்க வந்து மண்ணை பயன்படுத்துறீங்களா? இது எப்படி? இது எந்த அடிப்படையில் நான் ஒரு வாதம் பண்றான். அப்போ நாம இந்த வாதம் வந்து மிகச்சி தான் நிக்குது, வாதத்தின் அடிப்படையில் மிகச்சி தான் நிக்குது. அதுக்காக வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை புறந்தள்ளிடுறதா? புறந்தள்ளணும் சொல்லி சொன்னா காஃபியர்கள் அதெல்லாம் இந்த இடத்துல சொல்றான். அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம், கட்டுப்படுற மாதிரி அசத்தியவாதி கூட பேச முடியும். இந்த வசனத்துல ஆதாரம், இந்த வசனம்லாம் தெரியும் உங்களுக்கு, இந்த வசனம்லாம் தெரியாமல ஒன்றும் கிடையாது. இந்த வசனம்லாம் தெரிஞ்சுதான் மார்க்கத்தை மறைச்சு மக்களை வந்து நரகத்தின் பக்கம் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது வந்து இது ஒரு ஆதாரம், இது குர்ஆன் அடிப்படையில் ஆதாரம். இப்ப அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எப்படின்னு கேட்டீங்கன்னா,
மனுஷன் செய்கிற செயல்பாடுகள் அவனையே அல்லாஹ் சாட்சியா ஆக்குறான். மனுஷன் செய்கிற செயலுக்கு அவனையே சாட்சியாக்குறான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வாதத்தில் வந்து சத்தியம் தான் வந்து வெல்லும், அசத்தியம் கீழே போன்னு சொல்றாங்கல்ல, வாய் அடைச்சி போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்கல்ல. இப்போ கலிகி கவலி விவாதம் எடுத்துக்குவோம். அந்த விவாதத்தில் 4 தலைப்புல நடந்துச்சு. அந்த 4 தலைப்புல எந்த இடத்துல ஜமாலி வாய் அடைச்சு போனார்? இப்பயும் சீடி போட்டு உட்காருங்க, உட்காந்து இந்த இடத்துல வந்து ஜமாலி வாய் அடைச்சு போனார், ஒரு இடத்த சொல்லட்டும். அந்த விவாதம் நடக்கும்போது அந்த விவாத சகோதரர்கள் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, நல்லா அருமையாக பேசிட்டு இருக்கிறாங்கன்னு. அப்போ நாம் பார்த்தோம், நமக்கு இந்த விவாதம் விஷயமா நம்ம அல்லாவுடைய உதவி கொண்டு எனக்கு 2003 தெரிஞ்சிருச்சு, விவாதங்கிறது மார்க்கத்துக்கு உட்பட்ட விஷயம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி. அதனால தான் இந்த கலிகி காவலி விவாதம் நடக்கும்போது அந்த கலிகி காவலில் வந்து டிஎன்டிஜே சார்பாக கலந்துக்கிறதுக்கு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க இந்த பார்வையாளராக. நாம் பார்வையாளராக போகிறதுக்கு விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஜமாலி எடுத்துக்கிற வாதமும் நமக்கு தெரியும், அடுத்தது இந்த தரப்பில் எடுத்து வாதமும் நமக்கு தெரியும். அங்கே நமக்கு என்ன வேலை, நேரம் வேஸ்ட். அந்த அடிப்படையில் நம்ம அங்கே போகல. இப்போ அந்த அடிப்படையில் நம்ம கேட்குறோம், கலிகி காவலி விவாதத்தில் ஜமாலி எந்த இடத்துல தடுமாறினாரு, எந்த இடத்துல வாய் அடைச்சு போனாரு? இது இவங்களுக்கே ஒரு ஆதாரம். இது இவங்களுடைய செயல்பாடுகள், இவங்களுடைய சொல்லுக்கு வந்து அல்லாஹ் பதிலடி கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி சில செயல் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இப்போ அந்த விவாதத்தை நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த விவாதத்தில் பிஜே பேசணுங்கிற அடிப்படையில் வந்தது கிடையாது. அந்த விவாதத்தை இந்த சின்ன சின்ன ஆட்களை வச்சு ரஹமத்துல்லா, அப்பெல்லாம் ரஹமத்துல்லாலாம் படிச்சுட்டு வந்து ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களே வச்சு நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வராங்க. வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து மௌலதை பற்றி பேசப்படுது. மௌலதை பற்றி அவங்க பேசப்படும் போது அவங்க கேட்குற கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில், தௌஹீத் ஜமாத் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லா விஷயத்துக்கும் வந்து பதில் கொடுக்குறாங்க. பதில் கொடுத்ததுனால தான் அங்கே ஒரு இடத்துல கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து மறைவான நாணம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அவங்களுடைய வாதம். அவங்களுடைய வாதத்தில் வரும்போது அப்போ கேட்குறான், அதுக்கு ஒரு ஹதீஸும் தௌஹீத் ஜமாத் காட்டுறாங்க. அதாவது வந்து எனக்கு திருமணம் நடந்த அன்று காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னிடம் வந்தார்கள். இந்த ஹதீஸை கேட்டுக்கொண்டிருந்த காலித் பின் தக்வான் அவரிடம், எனக்கு அருகில் நீங்கள் அமர்ந்திருப்பது போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது விருப்பின் மீது அமர்ந்திருந்தார்கள். அங்கு சில சிறுமிகள் கஞ்சீராக்களை அடித்துக்கொண்டு பத்ரு போரில் கொல்லப்பட்ட தங்கள் முன்னோர்களை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தனர். அவர்களில் ஒரு சிறுமி, எங்களிடையே ஒரு இறை தூதர் இருக்கிறார், அவர் நாளை நடக்க இருப்பதை அறிவார் என்று கூறினாள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படி சொல்லாதே, இதை விடுத்து முன்பு சொல்லிக் கொண்டிருந்தது வேண்டுமால் சொல்லிக்கொள் என்று கூறினார்கள். இது புகாரில் உள்ள செய்தி. இந்த செய்தியை தௌஹீத் ஜமாத் ஆதாரமாக காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நாளைக்கு நடக்க இருப்பது நான் அறிய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறைவான நாணம் இல்லை அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து சொன்னதாக இந்த செய்தியை வந்து தௌஹீத் ஜமாத் ஆதாரமாக காட்டின உடனே அதுக்கு ஜமாலி தலைவர் என்ன கேட்டாங்கன்னா, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் மறைவான நாணம் இருக்கு, எனக்கு இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் வந்து இப்படிதான் சொன்னாங்க, இந்த வாசகத்தில் சொன்னாங்களா கேட்குறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்ன ஹதீஸும் இருக்குது. ஆனால் தௌஹீத் ஜமாத்தில் வந்து அந்த விவாதத்தில் எடுத்தே வைக்கல. அந்த விவாதம் பார்க்கும்போது நாமளே சொல்கிறோம், இன்னொரு ஹதீஸ் இப்னு மாஜால இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஹதீஸை வந்து அதுக்கப்புறம் எழுதுறாங்க. அதாவது வந்து வாதம் தான் வந்து சத்தியம் தான் வெல்லுங்கிறவங்க அந்த விவாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உண்மை விளக்கமும் அதை விதண்டவாதமும் உண்மை விளக்கம்ங்கிற தலைப்பில் கிட்டத்தட்ட வந்து தீன் குலம் எழுதிட்டு வராங்க. அந்த காலகட்டத்தை ஏன் எழுதுனாங்க? அங்கே வந்து வாதம் வந்து எடுபடலை. அங்கே வந்து எம்ஐ சுலைமானோ உட்கார்ந்து இருக்கிறாரு, எம்எஸ் சுலைமானோ ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இவங்க வந்து திமிருத்தனத்தில் போகிறாங்க, பெருமை அடிச்சுட்டு போகிறாங்க, நம்ம வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அதில் ஒவ்வொரு விஷயத்துக்குமே பதில் கொடுத்து ஜமாலி எந்த இடத்துலையுமே தடுமாற்றமே வரல. அதுக்காக வந்து அந்த தர்கா வழிபாடு வந்து உண்மையாயிருமா? உதாரணத்துக்கு ஜமாலியே வந்து நான் டிஎன்டிஜியில் உள்ள கீழ்மட்ட தொண்டர் அவங்க சொல்கிறாங்களா, அந்த தொண்டர்கிட்ட விவாதம் பண்ணுறாரு. அந்த சகோதரர் விவாதம் பண்ணும்போது ஜமாலி கேட்கக்கூடிய எந்த கேள்விகளுக்குமே அவருக்கு பதில் தெரியல தர்கா சம்பந்தமா. அதுக்காக தர்கா வழிபாடு சரியாயிருமா? எப்படி சரியாகும்? அப்போ வந்து இந்த விஷயத்துல வந்து அல்லாஹ் அவங்களுக்குள்ளே ஒரு சான்றுகளை இப்படி உருவாக்கி கொடுக்குறான். அப்போ அதுக்கப்புறம் எழுதுறாங்க, ஜமால் இப்படி கேட்டாரு, இந்த வார்த்தையை கூறாதே, ஏனில் அல்லாவை தவிர மறைவான நாணத்தை அறிபவர் எவரும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் இப்னு மாஜா அப்படின்னு சொல்லி அந்த காலத்துக்கு அப்புறம் எழுதுறாங்க. அதாவது விவாதம் முடிஞ்சு ஒரு 2 மாசம் கழிச்சு எழுதுறாங்க. அப்போ எப்படி இது? அதுக்காக வந்து இந்த ஹதீஸ் இல்லைன்னு ஆயிருமா? அப்போ நம்ம சொல்லக்கூடிய வாதம் வந்து பொய்யாயிருமா? சில நேரங்களில் வந்து உண்மை கீழே வரும்,
நம்மளுடைய திமிருத்தனத்தின் காரணமாக நம்ம பெருமை அடிக்கிறதன் காரணத்தினால் அல்லாஹ் வந்து இப்படி கீழே இறக்குவான். ஆனா வந்து மார்க்கத்துல வந்து இதுக்கு வந்து எந்த விதமான இழிவும் கிடையாது, மார்க்கத்துக்கு அழிவும் கிடையாது. இது நம்மளுடைய